தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவ வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ನಿನ್ನ ಕರುಣೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ನಿನ್ನ ದಯೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯ. ವಂದನೆ ವಂದನೆ యేసయ్య, ವಂದನೆ యేసయ్య, ವಂದನೆ యేసయ్య, ವಂದನೆ ವಂದನೆ ವಂದನೆ. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால், என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. உம்மைத்தானே యేసయ్యా, உம்மைத்தானே యేసయ్యా. ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, ಈ ದಿನಕ್ಕಾಗಿ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಿನ್ನನ್ನೇ ನಮ್ಮ ಮುಂದಿಟ್ಟುಕೊಂಡವರಾಗಿ, ಈ ದಿನದಲ್ಲಿಯೂ ಈ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ನಿನ್ನನ್ನೇ ನಮ್ಮ ಮುಂದಿಟ್ಟುಕೊಂಡವರಾಗಿ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸಲು ಬಯಸುತ್ತೇವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಸಲು ಬಯಸುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ, ಈ ಸಮಯವನ್ನು ಪ್ರಾರಂಭದಿಂದ ಕೊನೆಯ ತನಕ ಸಕಲವನ್ನು ನಿನ್ನ ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸೆಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಇಲ್ಲಿ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಬಂದಿರುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು, ಆನ್ಲೈನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಿರುವಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀನು ತಾನೇ ಮುಟ್ಟಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸು. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂಥದ್ದಾಗಿದೆ. ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟು ಕರ್ತನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಹೃದಯದಂತರಾಳದಿಂದ ನಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಕರ್ತನ ಕಡೆಗೆ ನಾವು ಎತ್ತಿದವರಾಗಿ, ನಮ್ಮ ಹೃದಯದಂತರಾಳದಿಂದ ಆತನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವ, ಅಪ್ಪ, ಈ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟು, ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸು, ನನ್ನಲ್ಲಿ ನಿನಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು ಸ್ವಾಮಿ. ಈ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಿನಗೆ ಬೇಕಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸಿಕೋ ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುವ. ಮಾರ್ಪಡಿಸು ಕರ್ತನೆ. ನಿನ್ನ ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸು. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ನಿನಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ತಂದೆಯೇ,
ஆமென். அப்பா உம்முடைய ஆண்டவரே, திவ்ய ஆண்டவரே, அப்பா கிருபை ஆண்டவரே எங்கள் மேல் நிலை பெருக்கட்டும் ராஜா. அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேலை ஆண்டவரே எல்லாத்தையும் பாதத்தில் தாழ்த்துகிறோம் ராஜா. நீர் எங்களை காத்து வழி நடத்துவீராக. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை உயர்த்துவதால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை உயர்த்துவதால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையை. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஆமென். ஆம் ராஜாப்பா, உம்மை உயர்த்துவதே அப்பா எங்கள் நோக்கமா இருக்கிறது தகப்பனே. அப்பா உம்மை ஒருத்த மாற்றம் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுக்கு இது வேணும் அது வேணும் என்று நாங்கள் கேட்க வரல தகப்பனே. உங்கள் உயர்த்த மாற்றம் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உங்களை நன்றி சொல்ல மாட்டோம், நாங்கள் பாட வந்திருக்கிறோம் கர்த்தாவே. மக்கே நன்றி 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 அப்பா. உலகத்தில் ஆண்டவர் எங்கே அழிந்து சென்று அப்பா தேடினாலும் கிடைக்காத ஒரு நல்ல பொக்கிஷம் ஆண்டவரே, நல்ல பொக்கிஷம்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர். கரங்களை தட்டி சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். முழு உள்ளத்தோடு கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர். யாரப்பா? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். வாய்களை தெரிந்து உமக்கு பானவர். உமக்கு பானவர். உமக்கு பானவர். இயேசுவே உமக்கு பானவர். பாடுங்களே. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். சொல்லுங்க. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு பானவர். உமக்கு பானவர் யார்? தெய்வமே உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? யாரப்பா? உமக்கு பானவர் யார்? சொல்லுங்களே. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். உமக்கு பானவர் யாரும் இல்லையே. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். தூதர்கள் உண்ணும் உணர்வால் உந்த ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்த ஜனங்களை போஷித்தீரே. சொல்லுங்க. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? யாருப்பா? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? யாரப்பா? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கண்மலையே நீர் பிளந்து உந்த ஜனங்களை தாகம் தீர்த்தி. கண்மலையே நீர் பிளந்து உந்த ஜனங்களை தாகம் தீர்த்தி. நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவே. உமக்கு பானவர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? தைரியமா சொல்லுங்க. உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?
சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஜோர கரங்களை தட்டி. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஆண்டவரை பார்த்து பாடுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்பா இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான இயேசுவின் நாமத்திற்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் என் இயேசுவுக்கு ஒப்பானவர் யாராவது உண்டோ? பூமியிலும் உமக்கொப்பானவர் யாரும் இல்லப்பா. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே, உங்க பர்மிஷன் இல்லாம, நீங்க சொல்லாம ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில யாருமே வர முடியாது. என் வாழ்க்கையில என்னை தொட முடியாது, என்னை நெருங்கவும் முடியாது. நீங்க பர்மிஷன் கொடுக்காம யாரும் என்னை அணுங்க முடியாது. என் ஒரே ஒரு முடி கூட யார் கையிலும் தொட முடியாது ஆண்டவரே. ஒரு முடி கூட என்னை யாரும் தொடவே முடியாதுப்பா. ஏனென்றால் ஆண்டவரே இயேசு ராஜா, நீர் திறந்தா மூடுபவன் யாருப்பா? நீர் வாசலை திறந்தா என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என் பிசினஸ்ல, என் ஊழியத்தில நீர் திறந்த வாசலை மூடுபவன் யாருப்பா? நீர் மூடின கதவை திறப்பவன் யார் ஆண்டவரே? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாருப்பா? உங்க வல்லமை முன்னாடி யாராவது நிற்க முடியுமோ? அப்படிப்பட்ட தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வம் என் தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வம் என் தகப்பனா இருக்கிறார். என்னை நடத்துகிறார். ஆமே ஹல்லேலூயா. என்னை நடத்துகிற நல்ல தெய்வமா இருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன்னையும் என்னையும் அவங்க நினைப்புல வைத்திருக்கிறாரா? அவங்க நினைப்புல வைத்திருக்கிறாரா? தம்பி, தங்காச்சி, அக்கா, அண்ணா, சகோதரா, சகோதரி, உன்னை எங்கே திரும்ப வைத்திருக்கிறார்? அவங்க நினைப்பில் வைத்திருக்கிறார். அவங்க நினைவில் வைத்திருக்கிறாரா? எப்படி? ஆமென் ஹல்லேலூயா. இவ்வளோ கோடி ஜனங்கள் மத்தியிலும் உன்னை தேடி வந்து உன்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, ஆமென் ஹல்லேலூயா, உன்னை அவங்க நினைப்பில் வைத்திருக்கிறார். என் பிள்ளை, என் பிள்ளை, ஆமென் ஹல்லேலூயா. எவ்வளோ அன்பல்லவா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் மேல அப்பா என்ன நினைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? அதை நான் நினைக்கும் போதே என் உள்ளம் துள்ளுதுப்பா, என் உள்ளம் துள்ளுது ஆண்டவரே. அப்ப இந்த உலகத்திலே பணத்தை பார்த்து மரியாதை கொடுப்பார்கள் ஆண்டவரே, ஸ்டேட்டஸை பார்த்து மரியாதை கொடுப்பார்கள் ஆண்டவரே. அப்ப ஆனால் நீரோ எதுவுமே பார்க்கலையேப்பா, எதுவுமே பார்க்கலையே. என்னை கண்ணோக்கி பார்த்தீரே, என்ன உங்க நினைவில் வைத்தீரே. அதற்கு நான் பாத்திரம் நல்லாத இருந்தாலும் என்னை நினைப்பில் வைத்தீர ஆண்டவரே. ஏன் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், என் ஆறுதல் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், என் ஆறுதல் நீங்க தான். என்னப்பாவே நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சொல்லுங்க. நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணாளை நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே,
அபிரகாமை நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே, நாளை நினைச்சவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே, அபிரகாமை நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என்னப்பாவே என்னப்பாவே ஆமே என்னப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என்னப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீதை நினைச்சவரை கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரை தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரை கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரை தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. என்னப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களே நினைச்சாலே உள்ளமெல்லாம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்களே. என்னப்பாவே இருப்பவர் இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சொல்லுங்க. ஏழை என்னை நினைச்சவரே, தாய் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரை பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்னை நினைச்சவரை, தாய் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரை பெரியவனாய் மாற்றினீர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. சொல்லுங்க. என்னப்பாவே இருப்பவர் இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என்னப்பாவே இருப்பவர் இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், என் ஆறுதலு நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், என் ஆறுதலு நீங்கதான். என்னப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. கரங்களை தட்டி. என்னப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என்னப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என்னப்பாவே இருப்பவரே இயேசையா, இந்த நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என்னப்பாவே என்னப்பாவே இயேசையா, என்னப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என்னப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஆண்டவரே, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில பல பேருக்கு ஆசை இருக்குல்ல. என்ன ஆசை தெரியுமா? நீர் என்னோடு இருங்கப்பா, நீர் என்னோடு இருங்கப்பா, போதும்பா, நான் எல்லாவற்றிலும் ஜெயிப்பேன், இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் ஜெயிப்பேன், எனக்கு ஒண்ணு செய்யுங்கப்பா, நீங்க எங்க கூட இருப்பா, நீர் என் கூட இருங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா.
என் சித்த போல இல்லப்பா, என் விருப்பத்தை நான் விட்டு விட்டேன், என் ஆசை நான் விட்டு விட்டேன், என் ஆசை எடுத்து குப்பையில போட்டுட்டேன். உங்க சித்தத்தை போல என்ன நடத்துங்க டாடி, உங்க சித்தத்தை போல என்ன நடத்துங்கப்பா. நீர் என்னோடு இருங்கப்பா. ஏசப்பா, நான் கை பிடித்து கொண்டால் எப்பாவது நான் விட்டு விடலாம், அப்பப்போ நான் விட்டுடுறேன் கை. ஆனா என் கை நீங்க பிடித்து கொள்ளுங்கப்பா, என் கை நீங்க பிடித்து கொள்ளுங்கப்பா. நீங்க விடுற தேவன் அல்லவப்பா. என் கை நீ ஒரு வாட்டி பிடித்துட்டா ஆண்டவரே, நீங்க விடுவதே இல்லையே. என் கைவிடாத தெய்வமே, என் கைவிடாத தெய்வமே, என்னை நடத்துங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா. இந்த பூமியில எவ்வளவு நாள தெரியல ஆண்டவரே, அவ்வளோ நாளும் நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் என் கூடவே இருங்க டாடி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் சொல்லுங்க சொல்லுங்க. மலைகளை தாண்டிடுவே, கடு பள்ளங்களை கடந்திடுவே. ஆமே, மலைகளை தாண்டிடுவே, கடு பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியெடுப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சொல்லுங்க சொல்லுங்க. சதிகளை முறியெடுப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லார் வாயிலும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். ஆமே, சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமன் கூரெங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. மரணமே மரணமும் கூரெங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவினுக்கு ஆதாயமே. சொல்லுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவினுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் பரலோக தேவனுக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா
மகிமை, பரலோக மகிமை. ஆமென். ஹalleluya. அனுபவிங்களே அந்த பரலோகத்தின் மகிமை, அனுபவிங்களே அந்த பரலோக மகிமை ரசித்தாமே. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டலாமா? ஜோரா ஜோரா அந்த மகிமைக்காக. பரலோக மகிமை, பரலோக மகிமை. தீரா மந்தாரா லாரி அங்கரலா மந்தாரலா தீரி ரீரி ராமந்தாரா லாரி அங்கரலா மந்தா தீரி ரீரி ரீரி ரங்கரலா மந்தாரலா கமந்தாரா லாரி தீரி ரீரி ராமந்தாரா லாரி தியங்கரலமா. பரலோக மகிமை, பரலோக மகிமை. ஹalleluya, ஆமென். ஹalleluya. Thank you, Lord. உங்க மகிமைக்காக நன்றி, உங்க மகிமைக்காக நன்றி. துதியினால எல்லாம் ஆகும். துதிக்கும் போது எல்லாமே ஆகும். சிறைச்சாலை கதவுகள் கூட திறக்கப்படும். உன் வாழ்க்கையில சாத்தான் போட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். துதிக்கிறது மட்டும் விட்டு விடாதே. உனக்கு ஞாபகம் பண்ற சாத்தான் என்ன தெரியுமா? எல்லா கதவுகளும் மூடிட்டு நீ எங்கேயும் போக முடியாது என்று நீ சொல்லு. ஏய் பிசாசு, என் துதியினால் எல்லாம் திறக்கப்படும், என் துதியினால் எல்லாம் திறக்கப்படும். அந்த இயேசுவின் நாமத்தினால நான் இயேசுவை துதிக்க 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 எல்லா கதவுகளும் திறக்கப்படும். ஆமென். ஹalleluya. இப்பவே தெரிந்தாச்சு, இப்பவே தெரிந்தாச்சு. யார் யார் உண்மையா துதித்தீர்களோ உங்க எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது. நம்புங்கள். ஆமென். ஹalleluya. எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது. ஆச்சா, பாஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணாங்களா, தன் சபையில் ஒருத்தர் வந்துட்டு, பிரதர் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க பிரதர், நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கு பிரதர், வாங்க வாங்க பிரதர் என்று கூப்பிட்டாங்க. இந்த பாஸ்டருக்கு வந்துட்டு ஓகே, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ப்ரேயர் பண்ணால், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வியாதியில் இருக்கிறவன் கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா ஒரு பயத்தில் இருப்பா, ஒரு விடுதலைக்காக காத்திருப்பா. அதனால போயிட்டு எப்படி ப்ரேயர் பண்ணிட்டு எப்படியோ நம்ம சர்ச்சுக்கு ஒரு விசுவாசி வந்த மாதிரி ஆகிடும். போய் பார்க்கலாம் என்று போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறப்போ போகிறாங்களா, எங்கே பிரதர் காமிங்களே, போயிட்டு எல்லாமே ப்ரேயர் பண்ணிட்டு விடுதலை கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு போய் பார்த்தா ஐசியூவில் இருக்கிறாங்களா பேஷண்ட். ஐசியூவில் எப்படி இருக்கிறாங்களா, மூக்கில் பைப்பு எல்லா பைப் போட்டு 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 எல்லாம் ஃபுல் என்னன்னா சீரியஸாக இருக்கிறாங்களா. அது யாரு? 80 வயசு பாட்டியா, 80 வயசு பாட்டிமா என்ன பண்ணாங்களா, ஃபுல்லு சீரியஸாக இருக்கிறாங்களா. இவங்க போனாங்களா, ஐயோ கர்மமே, 80 வயசு பாட்டிக்கா நான் ஜெபிக்க வந்தேன், இவங்களுக்காகவா நான் ஜெபிக்க வந்தேன், இவங்க என்னப்பா இது எப்படிப்பா அப்படியே பார்த்துனே இருக்கிறாங்களா. இவங்க உட்லியா விசுவாசி, பக்கத்தில் இருக்கிறவங்க விசுவாசி என்ன சொன்னாங்களா, பாஸ்டர்யா ப்ரேயர் பண்ணுங்கய்யா. சரியா பண்ணலாம் அன்ட்டு என்ன சொன்னாங்களா, வேதத்தை எடுத்து வேத வசனத்தை, யாருக்காக? விசுவாசிக்காக வேத வசனத்தை எடுத்து படிச்சுனே இருக்கிறாங்களா. ஒரு வார்த்தையாக படிக்கிறாங்களா, ஒரு வார்த்தையாக படிச்சுனே இருக்கிறாங்களா. இதெல்லாம் ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்களா, இன்னொன்று அந்த 80 வயசு ஆயா வந்துட்டு கோமாக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஆல்ரெடி கோமாவில் இருக்கிறாங்க, ஃபுல் ஆக்சிஜன் போட்டு எல்லாம் போட்டு. இவங்க வேதத்தை வசனம் படிக்க 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 அங்கே ஒரு சிஸ்டர் இவங்களை மானிட்டர் பண்ண இருக்கிறாங்க. யார்? அந்த ஆயா ஒரு மானிட்டர் இருக்குமே, மானிட்டரை சொல்கிறாங்க சிஸ்டர். அந்த மானிட்டரில் பார்த்துனே இருக்கிறாங்களா. பார்த்துனே இருக்கிறப்போ அதில் என்னவோ சேஞ்சஸ் ஆகுதா, வாட் ஆர் யூ டூயிங் அண்ட் ஓடி வருதா சிஸ்டர். இவங்க பாஸ்டர் ஒரு மாதிரி ரைட்டு ஒன்று நத்திங் சிஸ்டர் இல்லை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்க. இல்லை ஒன்றுமே பண்ணல, வேதத்தை மட்டும் வாசித்து கொண்டு இருக்கிறேன் பயமாக சொன்னாங்களா. நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்களா, அப்படியே பண்ணுங்க, விடாதீங்க, அப்படியே பண்ணுங்கன்னாங்களா. ஏன்னு கேட்டால் அந்த அம்மா போய் கோமாக்கு போய் 4 வாரம் ஆயிடுச்சா, ஒரு அசைவும் இல்லையா. இந்த வேத படிக்க 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 அசைவு அப்படியே வருதா, இந்த வேதத்தை படிக்க படிக்க அப்படியே அசைவு வருதா. இந்த வேதத்தில் அவ்வளோ வல்லமை உண்டையா, இந்த வேதத்தில் அவ்வளோ வல்லமை உண்டு. ஏனோ தானம் என்று நினைத்து விட்டோம், ஆனால் இந்த வேதத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு தெரியுமா. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை தேவன் பேசின வார்த்தைகள், இதுக்கு ஜீவன் உண்டு. வேறு புத்தகத்தில் நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு என்னவோ ஒரு
என்ன வரலாம், இந்த இந்த உலகத்தில் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அது இது என்னென்னவோ கிடைக்கல, ஜென்ரல் நாலேஜ் கிடைக்கலாம், அது இது கிடைக்கலாம். ஆனால் இத்தை படிக்கும்போது உன்கிட்ட பேசும், உன்கிட்ட தனிமையாக பேசும், உனக்கு அந்த வார்த்தை உனக்கு பேசும், உன்னை ஆறுதல் படுத்தும், உன்னை வழி நடத்தும், உன்னை உருவாக்கும். அதுதான் இந்த வேதம். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு தெரியுமா இல்லையோ, இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் நேசியுங்கள், படியுங்கள், தியானியுங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். என்ன பிரதர், இந்த புக்கு படிச்சுட்டா அவ்வளோ இருக்கா? படிச்சு பாரு, ருசித்து பாரு. ஆமென், ஹல்லேலூயா. ருசித்து பார்க்க உனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த 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 இனிமையான ருசி அல்லவோ? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி. ஆமாண்டவரே, உங்க வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று நான் ருசித்து பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாளும் உங்க வார்த்தை படிக்காமல்லாம் தூங்க மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே, இன்னிலிருந்து அந்த வேதத்தை படிக்காமல் தூங்க மாட்டேன். நான் எழுந்த உடனேயே மொபைல் எடுத்து சைடில் விசாட்டி பைபிளை எடுத்து என் பக்கத்தில் வைத்து கொண்டு அதை தியானிப்பேன், அதிகாலையில் தியானிப்பேன் ஆண்டவரே. அப்படி பண்ணி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையே மாறும், உங்கள் வாழ்க்கையே மாறும். அந்த வார்த்தை உங்களை தேற்றும், அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அந்த வார்த்தை ஆமென், ஹல்லேலூயா, அவ்வளோ இனிமையானது. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வியாதியோடு இருக்கிறாங்களா? இந்த வசனத்தை அவங்க முன்னாடி போய் ஜோர படியுங்களே, விசுவாசமா படியுங்களே. விடுதலை ஆகும், நிச்சயமாய் விடுதலை ஆகும். ஏன் தெரியுமா? இது ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, இது மறந்தாகவும் வேலை செய்யும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். மறுபடி, வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே ராஜா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என்னுயிரான இயேசு, சொல்லுங்க. என்னுயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. அந்த மணவாளனை பார்த்து என்னுயிரான இயேசு, ஆமென். என்னுயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு, என்னுயிரான
உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் மனவாளனே, என் மனவாளனே, என் உயிரான என் ஏசப்பா, என் உயிருக்குயிரான என் தெய்வமே, உம்மையே நேசிப்பேன். எனக்கு எதுக்கு திரும்பாப்பா நீர் உயிரா இருக்கிறீர் ஆண்டவரே? எனக்காக உயிரே தந்தீரே என் உயிரானவரே, எனக்காக உயிர் தந்த என் உயிரான என் ஏசப்பா, என் ஏசப்பா, ஏசப்பா, என் உயிரானவரே, உம்மை பாடிக்கொண்டே இருக்கலாம் என்ற ஆசைப்பா, உம்மை துதித்துக் கொண்டே இருக்கலாம் என்ற ஆசை. ஆமென், ஆமென், ஆமென். என் உயிரே, என் உயிரே நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. வந்திருக்கிற அனைவரும் ஆசீர்வதிப்பீராக. விடுதலைக்காக நன்றி, விடுதலை தந்து விட்டு உமக்கு நன்றி. நாங்கள் உணர்ந்தோம், விடுதலை ஆகிவிட்டது. ஆமே, ஹல்லேலூயா. பயத்தோடு வந்தவர்களுக்கு எல்லாமே பயம் நீங்கி போச்சு. கவலையோடு வந்தவங்களுக்கு எல்லாம் கவலை ஓடி போச்சு. ஆமே, தேவைகளோடு வந்தவங்களுக்கு எல்லாம் தேவை சந்தித்து ஆச்சு. நம்புங்கள். ஆமே, ஹல்லேலூயா. எல்லாம் விடுதலை ஆச்சு. உன்னோட ஜெபம் தனிப்பட்ட ஜெபம், உன்னோட பர்சனல் பிரேயர், அது உனக்கு தான் தெரியும். எதற்காக நீ ஜெபித்தாயோ அந்த ஜெபத்தில் வல்லமை. ஆமே, ஹல்லேலூயா. விடுதலை உண்டாச்சு. நீ யாருக்காக ஜெபித்தியோ, ஆமே, ஹல்லேலூயா, அங்கே விடுதலை உண்டாச்சு. ஆமே, ஹல்லேலூயா. அவங்க சமூகத்தில் அவ்வளோ வல்லமை உண்டு. அவங்க சமூகத்தில் ஓடி ஓடி வந்துடணும். ஆமேன். அவங்க சமூகத்தில் ஓடி வந்துடணும். ஆனவருக்கு ஓடி வந்துடணும். அவங்க சமூகத்தில் இருக்கும்போது தனக்கு அறியாமலேயே அந்த மகிமை வந்து உன்னை சூழ்ந்து கொள்ளும். உன் வீட்டுக்குள்ளே விடுதலை, உன் பிசினஸ்க்குள்ளே விடுதலை, உன் ஊழியத்துக்குள்ளே விடுதலை, நீ போற இடத்துல எல்லாம் விடுதலை, நீ போற இடத்துல எல்லாம் விடுதலை. நன்றி அப்பா. பேசுங்க ராஜா. உங்க வார்த்தையை கேட்கவா ஆவலோடு இருக்கிறோம், வாஞ்சையோடு இருக்கிறோம். தாசனை எடுத்து நீர் பயன்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஏசப்பாக்கு ஜோரா கரங்களை தட்டி ஆமே, ஹல்லேலூயா. ஜோரா கைகளை தட்டுங்க. இன்னும் சத்தமா, வித் மியூசிக். துதி ஆராதனை நம்மளை நிறைய காரியத்திலேருந்து விடுதலை ஆக்குது. தேவனை எப்பொழுதும் துதித்து ஆராதி இருக்கிற மனுஷங்கள் எப்பொழுதுமே பாக்கியவான்கள் தான். அவங்க இக்கட்ட நாளிலேயாகட்டும், ஆபத்து நாளிலேயாகட்டும், ஆண்டவர் அவர்களை விடுவித்து அவரோட சமூகத்துக்கு கொண்டு வந்து நித்திய மகிழ்ச்சியானதை, நித்திய வெளிச்சமத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இன்னைக்கு நம்மெல்லாம் ஒருமித்து வந்திருக்கிறோன்னா அது தேவனோட கிருபை. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் எடுத்த டிசிஷன். எல்லாரும் என்ன பாருங்க, நீங்கள் எடுத்த டிசிஷன் தப்பா ரைட்டான்னு இப்போ போன வாரம் பேசின வார்த்தையின் மூலயமா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கையை தட்ட சொல்றாரு. கையை தட்டுங்க எல்லாம். ஜோரா 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 ஜோரா, இன்னும் சத்தமா. எதுக்காக தெரியுங்களா? ஒரு மனம் வரணும். எல்லாருமே உபவாசம் இருங்கன்னு சொன்னா, நிறைய சபையில் யாரையும் தப்பு சொல்லலை. ஏன்னா உபவாசம் நல்லது. ஜெபம் கேட்கணுன்றதுக்காக உபவாசம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு காரியம் நிறைவேறதுக்காக உபவாசம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனம் வரணுன்றதுக்காக ஆண்டவர் முதல் முறையாக உபவாசம் பண்ண சொன்னால் எல்லாருமே அதுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக டிசிஷன் எடுத்ததும், அதே மாதிரி என்னால் இருக்க முடியாதுன்னு நினைச்சவங்க தைரியமாக டிசிஷன் எடுத்ததும் ரெண்டு ஒன்று தான். ஒன்று அனலாக இருக்கணும், இல்லைனா குள்ளராக இருக்கணும்னு வசனம் சொல்லுது. ரெண்டுமே ரைட்டான டிசிஷன் தான். அப்படின்னா நம்ம எடுக்கிற முடிவில் நம்ம தெளிவாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ எடுத்தவங்களும்
அடுத்த லெவலுக்கான யோசனைக்கு வராங்க. இன்னும் நான் என்னால் ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்க முடியும்னு நீங்கள் வரீங்க. அதுவும் ஒரு மனம் தான். அதேமாதிரி உபவாசம் இருக்க முடியாது, ஏன்னா என்னோட சூழ்நிலை அப்படியெல்லாம் இருக்குதுன்னு அப்படி டிசிஷன் எடுத்தவங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வரவங்க தான். அதனால தான் எல்லாருமே சபையை தேடி வந்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் உங்களை எல்லா இக்கட்டுக்கும் நீங்கி விடுவித்தார். அல்லேலூயா. அதே போல் இந்த வாரம் நம்ம ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ப்ரோமோ ரிலீஸ் பண்ணோம். அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். வானமும் பூமியும் தானே எங்கள் தேவாதி தேவன் படைத்தீரே, என்னை ஆளுகை செய்ய வைத்தீரே. இந்த வானமும் பூமியும் தானே எங்கள் தேவாதி தேவன் படைத்தீரே, என்னை ஆளுகை செய்ய வைத்தீரே. இந்த உலகத்தின் மாயைகள் என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த உலகத்தின் மாயைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த வானமும் பூமியும் தானே எங்கள் தேவாதி தேவன் படைத்தீரே, என்னை ஆளுகை செய்ய வைத்தீரே. இந்த வானமும் பூமியும் தானே எங்கள் தேவாதி தேவன் படைத்தீரே, என்னை ஆளுகை செய்ய வைத்தீரே. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. உழைப்புக்கு பின்னாடி கஷ்டம் இருந்துச்சு. அதாவது எல்லா விஷயத்துலையும் கஷ்டம் இருந்தது. அந்த கஷ்டத்தெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சுனாமி மாதிரி தான், லாக்டவுன் மாதிரி தான். அந்த லாக்டவுனில் கூட பிசாசு வந்து லாக்டவுன் மாதிரி பிஸ்னஸை ஹோல்ட் பண்ண எடுத்துன்னு வந்தாலும் நம்ம இருதயத்தை துக்கப்படுத்த முடியாதுன்னு நாங்கள்லாம் என்ன யோசிச்சோன்னா டீமாக ஆண்டவருக்காக சரி நம்ம எல்லாம் ஒரு மனமாக என்ன பண்ணலாம், பாட்டு எடுத்ததை ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பித்தோம். ரெக்கார்டிங் தான் பண்ணோம்னு நினச்சாக்கா நெக்ஸ்ட் லெவலு வேறு யாருக்கிட்டையும் கொடுக்குறது வேணாம், வீடியோ பண்ணலான்னு டிசிஷன் எடுத்தோம். அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கிட்டே அவ்வளோ டேலண்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு. ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் கஷ்டத்தை பார்க்காம, கஷ்டமாக இருந்தாலும் நான் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்வேன் அப்படின்னா, டெய்லி எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதுங்க. உலகத்தில் உபத்திரம் இருக்குதான். உலகத்தை பார்த்தா ஐயோ என்ன நடக்குமோன்னு எட்டி பார்த்தாக்கா நிறையா பாம்புகள், தேளுகள், வலு சர்பங்கள் நிறைய இருக்குது. அதை பார்த்து நம்ம டெய்லி நம்ம இருதயம் என்னன்னா கலங்கி வேதனையில் போவோம். ஆனால் இந்த உலகத்தை பார்க்காம அப்படியே கழுத்தை நோக்கி தேவனை நம்ம பார்க்கும்போது நித்திய சமாதானம், தைரியம், சந்தோஷம், உனக்குள்ளே இருக்கிற தாளந்துகளை டெய்லியும் தினந்தோறும் ஆண்டவர் உங்களுக்கிட்டேருந்து எடுத்து வெளியே எடுத்துன்னு வர வைக்க வருவாங்க. இன்னைக்கு எங்களுக்குள்ளே நாங்கள் என்னதான் எங்களுக்குள்ளே இருக்குதுன்னு ஆண்டவரே என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஆண்டவர் பாட்டை கொடுக்குறாரு. இப்போ தான் இந்த சர்ச்சை ஆரம்பிச்சு, அது இந்த 2 வருஷம் ஊழியம் ஆரம்பித்தாலும் இந்த சபைக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்தில் ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுக்குறாரு. எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அப்படி ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அதில் தேவனுக்கு தான் நம்ம மகிமை செலுத்த முடியும். அப்போது கிருபை தேவனிடத்துலேருந்து வருகிறது. அப்படி சாங் எழுத கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் அதுக்கு மியூசிக் போட ஆனந்த் பிரதர், அவர் தான் மியூசிக் டைரக்டர். இதுக்கு வீடியோ எடுத்தது வந்து டைரக்டர் ஸ்ரீதர் பிரதர். அப்படி சப்போர்ட் கொடுத்தது டேனியல் பிரதர், ரக்ஷித், பிரசாந்த். இன்னொன்று மெயினாக குடும்பத்தில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்க போனாலும் ஒய்ஃபோட சஜஷன் நம்ம கேட்கவே மாட்டோம். எவ்வளோதான் நம்ம சொல்ல போனாலும் அவங்க விடு நான் பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் இந்த பாட்டில் வந்து ஆண்டவர் வந்து ரூபியோட வார்த்தையை கேளுன்னாரு. இவ்வளோ வருஷமாக புரிஞ்சிக்காத ஒரு விஷயத்த எப்போ மனைவியோட வார்த்தைக்கு, இதெல்லாம் நம்ம எங்கேயும் சொன்னதில்லை, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு மனைவியானவள் எப்படின்னா அவ குடும்பத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் மாதிரி, கனி தரும் திராட்சை செடியா.
எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்குங்க, ஃப்ரீடமாக இருக்குவாங்க. அவங்களுக்கு கஷ்டம் சுகம் தெரியாது. ஏன்னா ஆண்டவரோட டிசைனில் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க ஸ்திரீயானவர்களை. அப்போது நம்மளுக்கான சந்தோஷம் எப்படின்னா, தேவனிடத்துல கேட்டு அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யணும். அப்படின்னா ஆலோசனை எப்படின்னா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். அதுக்கு தான் சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஸ்திரீயேன்றாரு. சபையெல்லாம் எப்படி சொல்றாருன்னா ஸ்திரீன்னு சொல்றாரு. அப்படின்னா புத்தி உள்ள மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை போல தன் வீட்டை கட்டுவாளுங்கன்னா சபையை கட்டுவாங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அந்த சபையை கட்டுவாங்க. அதே போல தான் எனக்கு எப்படின்னா, ஒரு மனைவியோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு, அதாவது நான் பழைய சங்கராக இருக்கும் போது ரொம்ப நிறைவேற்றின்னு வந்திருக்கிறேன். கிறிஸ்துக்கு முன் இருந்த சங்கர், எல்லாரோட ஆசைகளை புரிஞ்சுக்குவேன், அதை டக்குன்னு நிறைவேற்றிட்டு வருவேன். எப்போ கிறிஸ்துக்குள்ள வந்தனோ, கிறிஸ்து ஆசைகளை நிறைவேற்ற சொன்னாலும் இந்த மதம்ன்ற மைண்ட் எப்படி தெரியுங்களா, 24 மணி நேரம் ஜெபம் பண்ண, நம்ம இது வேணாம் அதை வேணான்னு சொல்லி அவங்க ஆசைகளையும் நம்ம ஆசைகளையும் அப்படியே மண்ணில் போட்டு புதைச்சி புத்தி இல்லாத ஒரு ஊழியக்காரனுக்கு ஒப்பா இருக்குது. தாளந்துகளெல்லாம் என்ன பண்ணிடுறோம், மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிடுறோம். நம்மளும் புதைச்சி வச்சிடுறோம், மற்றவங்களோட தாளந்துகளையும் போட்டு புதைச்சி வச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 30 கொடுத்துக்கிறேன், 60 கொடுத்துருக்கிறேன், அதை டபுள் ஆக்குற அந்த தாளந்தை எப்படின்னா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்குற அந்த ஞானத்தை, ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு சொன்னாலுக்கு தான் ஃபஸ்ட்டு மனைவியை பார்க்குற விதத்தில் பாரு, பிள்ளைகளை பார்க்குற விதத்தில் பாரு, அவங்க இடத்துல அன்பு கூறு. மனைவிகளே சொந்த புருஷர் இடத்துல அன்பு கூறுங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு அவங்க ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு தீர்மானிச்சவளுக்கு தான் சரி, அவங்க என்ன தான் பேசினாலும் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த நேரத்தில் எனக்கு பொறுமையாக கொடுத்தாரு. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் டிசிஷன் எடுத்தாலும் இங்கே வைக்க வரும், கோபம் வரும், அப்படியே அது பாதத்துக்கு எடுத்துன்னு வருவேன். இப்போதான்டா நீ சர்பத்தை மிதிக்கவே ஆரம்பிச்சுக்கிறேன்னாரு. இப்போதான்டா நீ சர்பத்தை மிதிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறேன்னாரு. இப்படி அநேக மனுஷருக்கு மூலியமா இந்த சர்ப ஆவி வரும், உனக்கு கோபம் வரும். ஆனால் அதுக்கு காலுக்கு எடுத்துன்னு வர்ற கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, தேவன் இடத்துல இருக்குது. நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன்னா அந்த கண்ட்ரோலெல்லாம் எடுத்துன்னு அந்த சர்பத்தை மிதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் வல்லமை தராரு. இப்படி சொல்லிட்டே போகலாம். அவங்க ஆசைகளை நிறைவேற்ற ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கணவனாக இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அப்படி ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்ணதுனால தான் எனக்கு அந்த இருதயத்தை கொடுத்தாரு. இவ்வளோ நாள் அவங்கள புரிஞ்சிக்காம இருந்தேன், இப்போ புரிஞ்சுக்கிறதுனால ஆண்டவர் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுனார். ஆண்டவரே ரெஸ்பெக்ட்னா டெய்லி நான் மரியாதை கொடுத்துனுக்கணுமா? இல்லை, உனக்கு பேக் போனால் நான் அவங்கள வச்சிருக்கிறேன்னா அவங்க சொல்கிற ஆலோசனைகளை நீ எடுத்தல, அவங்க ஆலோசனை மூலியமாக நான் வேலை செஞ்சேன்ல, அவங்களுக்கு மரியாதை கொடுனாங்க. ரூபி எழுந்து வரலாம், எழுந்து வரலாம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லா விஷயத்துலையும், குழந்தைய வளர்க்குறதுலேருந்தாகட்டும், நான் வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்காகட்டும், எங்கே போனாலும் ஒண்டியாக வீட்டில் இருந்து எல்லாத்தையும் தனித்தனிமையாக சமாளிச்சிருக்கிறேன். அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா கிட்ட கஷ்டம் வந்திருக்குது, எங்கள் அப்பா அம்மா மூலியமாக கஷ்டம் வந்திருக்குது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா ஒரு நல்ல பெஸ்ட்டு மருமக யாருன்னா, எல்லா 4 மருமகும் பெஸ்ட்டு தான். ஆனால் அதை காட்டிலும் ரூபி என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு நல்ல அம்மாவை பார்த்துக்கிற மருமகளுக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதையை செலுத்தணும். குடும்பத்தில் கூட ராஜா ஆண்டவரே, நீர் வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த குடும்பத்தின் தலைவனாக நீர் ஒருவரை இருந்து தகப்பனே இரு பேரண்ட்ஸாக 3 பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும், தகப்பனே மனைவியாக அண்ணா கூட இருந்து எப்படி அவங்கள வழி நடத்தணும், கணவனா மனைவிக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறீங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் இந்த குடும்பத்தில் ஒரு அசைவும் இருக்க போவதில்லை என்பதை நீர் உணர்த்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே, குடும்பமாக இருப்பது மாத்திரம் என் தகப்பனுடைய சந்தோஷம் என்பதை நாங்கள் அறிவோம் ராஜா. கணவன் மனைவியை நீர் சந்தோஷமாக உண்டாக்கினீர் தகப்பனே. அந்த கணவன் மனைவியாக தகப்பனே அவர்கள் இன்னும் அதிகமாக உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் ராஜா, உம்முடைய வார்த்தைகளை இன்னும் உலகத்திலே உள்ள ஆத்துமாக்களுக்கு கொண்டு சேர்க்கவும் நீர்தாமே அவர்களை வழிநடத்தி செல்லும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. அவங்களை இருவருமாக இயேசு நாமத்தில் எல்லாரையும் இருவருமாக தகப்பனே ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அந்த பிள்ளைகளையும் ராஜா ஆண்டவரே, பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு தகப்பனே பிள்ளைகள் வளர்கின்ற வாழை கன்றுகளைப் போல வளரவும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கவும் நீரே வழிநடத்தி சொல்லுங்க.
மியூசிக், அதாவது நம்மளுக்கெல்லாம் உண்மையாக சொல்லணும்னா கை கால் நல்லா தெரியும், அது நம்ம யோசிக்கிறது அதெல்லாம் வேலை செய்யும், எல்லாமே பண்ணோம். ஆனால் நம்ம குருடாக தான் இருக்கிறோங்க. நம்மெல்லாம் கண்ணு தெரிஞ்சியான குருடனுங்க. ஆனால் தேவன் பிறவிலே அவருக்கு பார்வை இல்லைனாலும் அந்த பார்வைக்குள்ள அவரோட பார்வைகளை வைத்து இந்த உலகத்தை வெளிச்சத்தின் மூலியமா குடும்பத்தை நடத்தின்னு வராருங்க. ஒரு பார்வை இல்லாத அவரை பார்க்கும்போது ஒரு தன்னம்பிக்கையுள்ள எனக்குள்ள நான் வரும். எப்படி ஆண்டவர் இவர் வேலை செய்யறாரு, யாருக்கிட்டே ஒரு ரூபாய் கையே இருந்து வாங்கல, அவரு வேலை செஞ்சு தான் குடும்பத்தை, ஒரு ட்வின்ஸை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதே போல் அவருக்கும் ட்வின்ஸ் இருக்குது. அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் மீறி அவங்க துணைவை கூட அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து யாருக்கிட்டையும் கையேந்தாம கடவுளோட தயவுல மாத்திரம் காத்திருந்து குடும்பத்தை நடத்தினவர். இன்னைக்கு நம்ம எல்லாருமே குறை சொல்லிடுறோம். ஆனால் இது மட்டும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தான் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் அடுக்கி அது ஒரு சங்கீத மூலியமா நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும்னு இவ்வளோ நாள் அந்த மியூசிக்கை மாத்திரம் அவர் ஒரு இதுவாக கருவியாக பிடிச்சிட்டு இருந்தார். ஆண்டவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுனாரு. ஆனால் அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் இந்த பாட்டுக்கு. எல்லாரும் ஜோரா கையை தட்டி ஆண்டவன் பிரதர் வரவேற்போம். கை தட்டிகிட்டே இருங்க, நிற்க வைக்காதீங்க. தேங்க்யூ பிரதர். அடுத்தது வீடியோ எடுத்த நம்ம ஸ்ரீதர் பிரதர். எல்லாரும் ஜோர கை தட்டுங்க. இவரை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் இவர் வேணும். ஆனால் இவர் பண்ணுறது நல்லது மட்டும்தான் வேணுமே தவிர இவர் கஷ்டப்படும் போது இவர் எந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருந்ததுனாலே என்னமோ ஆண்டவருக்கு இவருன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கேயும் ஓட விடாமல் ஆண்டவரோட உள்ளங்கையில் வச்சுன்னு இருக்கிற ஒரு நபர். ஆண்டவரே எனக்கு இவரை பற்றி சாட்சி சொன்னார். இவர் பட்ட கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட இல்லைனாலும் கொடுக்கறத கரங்களாக ஆண்டவர் இவரை வச்சிருக்கிறாருங்க. எனக்கு தெரியும் எந்தெந்த இடத்துலலாம் இவர் ஸ்ட்ரக்காக இருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு நாளும் எனக்கு கஷ்டம்னாலாம் சொன்னதே இல்லைங்க. ஒரு நாளும் கஷ்டம்னு சொல்லியிருந்தே இல்லைங்க. நாங்கள் காரில் போக மாட்டோம், இல்லை அவர் வீடை தேடி உதவி செய்ய வரவங்களாகட்டும், இவர்கிட்ட இல்லைனாலும் வாக்கு கொடுத்துட்டா நான் இதை நிறைவேற்றுவேன்னு சொல்லி இவர் அந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு வந்திருக்கிறாருங்க. தேவனோட இருதயம் கொண்டவர். கொடுக்குற விஷயத்த இவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். கொடுக்குற விஷயத்த இவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அப்படி ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கணும் தான் இந்த சிற்பி நம்மளை தேவன் எப்படின்னா மனுஷனாக உருவாக்குறாரு. இந்த மனுஷனுக்குள்ள எப்படின்னா பெருமை எல்லாம் இருந்தது. ஆனால் ஒருத்தரை பார்க்கும்போது இவங்க எப்படி இது செய்ய முடியும்னா என்னாலையும் செய்ய முடியும். எல்லா வேலைகளையும் விட்டாரு. எல்லா வேலைகளையும் விட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி இப்படி பண்ணுங்க பிரதர், அப்படி பண்ணுங்கன்னு. ஏன்னா அவர் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தார், டைரக்டர். எல்லா டான்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ எல்லாமே யாருக்காக பண்ணுறாங்க? ஆண்டவருக்காக. இவர் இருக்கிற பொசிஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நான் இறங்கி எல்லாத்தையும் செய்கிறேன் பிரதர்ன்னு செய்கிறார். எல்லாம் ஜோர கை தட்டுங்க எல்லாரும். கிங்டம் வெல்கம். இன்னும் சத்தம் பத்தல. அடுத்தது நம்ம பாஸ்டர் டேனியல் பிரதர். அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் சின்ன வயசுலேயே கடவுள்கிட்ட நான் ஒருத்தனாவது இருக்கணும், எல்லாருமே பிஸ்னஸில் இறங்கியிருக்கிறாங்க, உங்கள் ஊழியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. நான் உங்கள் ஊழியத்தை செய்யும்போது என்னோட ரத்த சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே
ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வருவாங்கன்னா, நான் ஒருத்தன் ஊழியம் செய்யணும்னா நான் ஒருத்தன் உங்களோட ஊழியத்தை செய்கிறேன்னு அர்ப்பணிச்ச நாளிலேருந்து பெரிய கஷ்டங்களை மாத்திரம் சந்திச்சிருக்கிறார். எவ்வளோ வில்லேஜ் மினிஸ்ட்ரி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. ஆனால் இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தாக்கா ராயல் ஃபேமிலி மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவர் நினைச்சாருன்னா எப்படி வேணாலும் வளர்ந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக என்ன பண்ணார், எந்த இடத்துக்கு போகிறாரோ, அந்த தண்ணி கொடுக்குறாங்களோ, அந்த சாப்பாடு கொடுக்குறாங்களோ, அதை குடித்து மனசார ஊழியம் செஞ்சுன்னு வந்திருக்கிறார். ஒரு நாளும் நானும் பார்த்ததுலேருந்து எந்த இடத்துலையும் போனாலும் ஒரு முகம் சொல்லிச்சதே இல்லை. ஒருத்தர் யாருன்னா ப்ரேயர்னு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட மனசார பேசி எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக அந்த குடும்பத்தை பேசி விடுதலை ஆக்குற ஒரு நபர். அவரை பார்த்தவளுக்கு எனக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் கூட ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா, அதுக்கு தான்டா ஊழியக்கார கனப்படத்தை ஒன்று வச்சிருக்கிறேன்னாரு. எல்லாரும் ஜோரா கையை தடுங்க. இன்னும் ஜோரா. நான் ட்வின்ஸை பற்றி பேசினேன்ல, அந்த மாதிரி நம்ம டீமில் ஒரு ட்வின்ஸ் இருக்கிறாங்க. அந்த எப்போவுமே எலியும் பூனியம் மாதிரி இருக்கிறவங்க, ஆனால் எப்போ ஆண்டவர் தொட்டவளுக்கு 2 பேர் ஒன்றா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நூறா నేను వస్తాను వాళ్ళకి இப்போ 2 பேர் ஃபோனே பண்ணிக்கிறது இல்லை. அந்த நாள் வந்தவளுக்கு 2 பேர் அட்டண்டன்ஸ் கரெக்டாகிறாங்க ஊழியத்துக்கு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேவனுக்கு அர்ப்பணிச்சாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நிற்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோ சோதனை வந்தாலும் அது ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி? விசுவாசத்தில். இப்போ நான் ஜெயித்த மாதிரி மற்றவங்களே நான் ஜெயிக்கணும்னா தேவன் இவர்களை இன்னும் பயன்படுத்தணும். ரக்ஷித், பிரசாந்த் பிரதர் 2 பேரும் வரணும். கையை தட்டுங்க ஜோரா. எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு கணவன் மனைவி எப்படி கைவிட மாட்டாங்களோ அதே போல தாங்க ஃப்ரெண்ட்ஷிப். அவர் ஆண்டவர் நீங்கள்லாம் என் சிநேகிதனேன்றிருக்கிறார். அந்த சிநேகிதனோட இருதயம் எப்படின்னா, எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை பார்க்க மாட்டாங்க. அவன் என் ஃப்ரெண்டு. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை சிநேகிதனேன்றார். அவருக்கு நீங்களாம் அவரோட இருதயத்துக்கு ஏற்றவர்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஜபம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களை குறித்து நீங்கள் மனசில் நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அது எங்களை குறித்த நன்மையை ஆண்டவர் விதைக்க வைக்கிறார். அப்படி மிஷினரி வேலையை செஞ்சு எனக்கு குமார் பிரதரும் ஜபகுமார் பிரதரும் இப்படி நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்காததுனால, நல்ல ஒரு மரியாதை கிடைக்காததுனால அவங்கவுங்கெல்லாம் ஏதோ ஒரு மூலையில் ஊழியம் செஞ்சுட்டு அவங்களே வருத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் சப்போர்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஊழியக்காரங்களுக்கு நல்ல மனைவியை தான் கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி மனைவியை கொடுத்துக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி கனவை கொடுத்துக்கிறாங்கன்னா, ஏன்னா 2 பேரும் ஒரே கேரக்டர் இருந்தால் குடும்பம் டெவலப் ஆகாது. வெவ்வேறு கேரக்டராக இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளவர் வரும். அன்புனா தேவனிடத்துலேருந்து மட்டும்தான் வரும்னு நம்ம நம்புவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் கண்களை மூடி, யாரையும் பார்க்க வேணாம். ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களுக்காக ஜெபம் பண்ண ஒவ்வொரு ஜெப வீரர்களுக்காகவும், எங்களுக்காக வேலை செய்த ஒவ்வொரு அப்பா நண்பர்களுக்காகவும், தங்கச்சிகளுக்காகவும், அப்பாக்காகவும், அம்மாக்காரர்களுக்காகவும், யார் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ தாயும் தகப்பனமாக இருக்கிறாங்க. அப்பா ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் ஒரு குடும்பமாக இணைந்து இருக்கிறீங்க ராஜா. தேவன் ஒரு குற்றத்தையும் பார்க்கறதில்ல, எல்லாரையும் நன்மையாக நினைக்க வைக்கிறேன் தேவன். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளோ இன்பமாக இருக்குதப்பா.
எவ்வளோ இன்பமாக இருக்குது ராஜா. நாங்கள் ஒருமித்து வாசம் செய்ய இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த பாடல் மூலியமாய் அநேக பேரை நீர் தொட போகிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, உபவாசம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் ஆசீர்வதிங்க. அந்த ஒரு மனம் எங்கள் சபையில் கொடுத்துருக்கிறீங்க ராஜா. இந்த இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நம்மளுக்காக யுத்தம் செய்கிறார், நம்மளுக்காக யுத்தம் செய்கிறார் தேவன். நம்மளுக்காக யுத்தம் செய்கிறதா நம்புங்க. நீங்க நம்பும் போது உங்களுக்கு எதிராக இருக்கிற சாத்தானோட ராஜ்யங்கள் எல்லாமே விழுந்து போகுது. தேவன் சொல்கிறார், வானத்திலிருந்து நட்சத்திரத்தை கண்டேன் என்று சொல்கிறார். ஏன்னா நீங்க துதிக்கும் போது, நீங்க நம்பும் போது தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ள பெரிதாக இருக்க கொண்டிருக்கிறது. சாத்தானோட ராஜ்யம் எல்லாத்தையும் அழிந்து கொண்டிருக்கிறது. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கவலை எனக்கில்லையே. என் நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. திருக்கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். 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 ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வர் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்தும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் பயமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. யாம் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ.
மேலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லை. எல்லாரும் சேர்ந்து பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் பயமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ரிபா ரபா தரபா லரபா சந்தரபா துரபா. சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மளுக்கு பயம் இல்லை. அவர் நம்மளுக்காக யுத்தம் செய்வார். உங்க வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்க பாதத்துல அது சாம்பலாய் போகுது. ஏன்னா கர்த்தர் உங்க சார்பில் நிற்கும் போது, உங்க குடும்ப சார்பில் நிற்கும் போது உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். போன வாரம் விசுவாசத்தை பற்றி படித்தோம். என்ன விசுவாசம்னா, தேவனோட ராஜ்யம் நம்மள்கிட்ட வந்திருக்குதுன்னு நம்புங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டு என்று விசுவாசிங்க. ஆண்டவர் நம்மளுக்கு இந்த நம்பிக்கை எப்படின்னா, அவரோட ராஜ்யம் வந்திருக்குதுன்னா நம்ம நிறைய விஷயத்துல நம்ப மாட்டோம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா தான், அவரோட அன்பு பிள்ளையனால தான் நம்மளுக்கு விடுதலை. சன் ஆஃப் காட். அவர் வராமல் இருந்திருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம எதில் மாட்டின்னு இருப்போம்? அவர் வராமல் இருந்திருந்தா இந்த உலகத்தில் பாவம் மன்னிப்புன்னு ஒன்று இருந்திருக்குமா? சிலையா இருக்க வரல, பதில் சொல்லுங்க.
சொல்லுங்க, இப்போ நம்ம 2000 வருஷம், அதாவது கிறிஸ்து வரல, இன்னும் கிறிஸ்து வருகைக்காக காத்து நிற்கிற ஜனங்க நம்ம. அப்படி வராமல் இருந்திருந்தா நம்மளுக்கு மீட்பு இருக்கா? ரட்சிப்பு இருக்கா? சமாதானம் இருக்கா? ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படின்னா இப்போ நடந்துன்னு இருக்குது தான். ஆனால் இங்கே யோசிச்சு பார்த்தா, நோவா காலத்தில் ஏசப்பா சொன்னார், நோவா காலத்தில் நோவா போயிட்டு யாராவது உன் பேச்சு கேட்குறாங்களா, போய் பேசுகிறா அப்படின்னாங்க. நோவா போயிட்டு உலகம் அழிவு வருது, மனம் திரும்புங்கன்னு பிரசங்கம் பண்ணார். யாருமே வரல. ஆனால் போன வாரம் ஆண்டவர் வந்து நீ உபவாசம் இருக்க சொல்லு அப்படின்னவளுக்கு அந்த ஒரு மனம் எவ்வளோ பேர் ஆன்சர் கொடுத்தாங்க. ஆண்டவரே ஆன்சர் வருது ஆண்டவரேண்ணா, நான் ஒவ்வொருத்தருக்குள்ள நான் வாசம் செய்யும்போது ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படிவாங்க, அதுதான் ரட்சிப்பு. இயேசு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே தேவனை மேலே தேடினாங்க, தீர்க்கதரிசி மூலியமாக தேடினாங்க. ஆனால் இயேசு வந்தவளுக்கு தான் ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியில நடத்தப்படுறாங்க. இன்னைக்கு உங்களெல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை பரிசுத்த ஆவியன் தான் நடத்துகிறாரே தவிர நீங்கள் உங்கள் சொந்த புத்தியில் நீங்கள் போக முடியல. உங்களை எப்படியாவது ரட்சிப்பில் கொண்டு வரணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீதியின் மார்க் கவசத்தை தராரு. அப்போஸ்தலர் 13:38. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும். இருங்க. ஆதலால் சகோதரரே, இவர் மூலியமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். ஏன் ஆண்டவர் இன்னும் சபையில் வந்து பாவ மன்னிப்பு குறித்தே பேசிட்டு இருக்கிறாருன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம எந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணுறோமோ நம்மளுக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சுன்னு நம்ப மன இருக்கிறோம். மன்னிப்பு கிடைச்சிச்சின்னு நம்ப மன இருக்கிறோம். ஆண்டவரே என்ன எனக்கு பாவ மன்னிப்பு, எனக்கு டீட்டெயிலாக பேசுங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கும்போது, நான் கண்ணு மூடி ப்ரேயர் பண்ணின்னு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. எப்படின்னா, அவர் சிலுவையில் இருக்கிறாரு. சிலுவையில் இருக்கும்போது ஒருத்தன் சோல்ஜர், 100க்கு அதிபதி, அவரோட வெள்ளா எலும்பில் அவர் உயிர் போயிச்சான்னு நினைக்கிறதுக்காக, செக் பண்ணுறதுக்காக அவரோட வெள்ளா எலும்பில் ஈட்டியில் குத்துறாங்க. எப்படி அந்த ஜனங்க எல்லாருமே இயேசுவை சிலுவையில் அரைச்சிட்டாங்க, அவர் அவ்வளோதான் டெத்து. இந்த மாதிரி நேரத்தில் அவருடைய வெள்ளை எலும்பில் ஈட்டியில் குத்துறாங்க. அந்த ரத்தம் அப்படியே பிதிக்கின்னு வருது. எங்கே விழுதுன்னா அவனோட கண்மலை விழுது. அந்த சிலுவையின் காட்சி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். சிலுவையில் அரைஞ்சவன் ஒருத்தன், எல்லாருமே சேர்ந்து தான், எல்லா மனுஷங்களும் சேர்ந்து இயேசுவை என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்போ நாமளா இருந்தால் நம்மளை அறிஞ்சவங்க சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பழி வாங்குற எண்ணத்தோட தானே இருக்கணும், பழி வாங்குற எண்ணத்தோட தானே இருக்கணும். ஆனால் இந்த சேவகன்னு ஈட்டி எடுத்து குத்துறான். ஆனால் அவரோட ரத்தம் வந்து அவனோட கண் மேலே விழுது. அவன் சாட்சி சொல்கிறான், அந்த கண் அவனுக்கு ஒரு கண்ணு தெரியாது, ஆனால் அந்த ரத்தம் விழுந்து அவன் கண்ணு தெரிய ஆரம்பிச்சுன்னு இருக்கு. அவன் கண்ணு மேலே ரத்தம் விழுந்து அவன் கண்ணு தெரிய ஆரம்பிச்சுன்னு இருக்குது. ஏசப்பா எனக்கு இன்னும் புரியல ஏசப்பான்னு. நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன் ஒரு கண்ணத்தை அடித்தா அவனை 2 அடி அடிக்காம விட மாட்டீங்க. ஆனால் அவனை நான் மன்னித்தேன். அவனை மன்னிச்சது மாத்திரம் இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற குறைவுகளெல்லாம் நான் நீக்கினேன் அந்த ரத்தத்தில். அப்போ அவரோட ரத்தம் பாவ மன்னிப்பு உண்டாக்குது. அது மாத்திரம் இல்லை, அவன் வியாதியில இருந்தா அந்த வியாதியும் சேர்த்து நீக்குது. ஒருத்தன் உங்களை குத்துனா, ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, மன்னிக்க சொல்றாரு. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு போனாலோ எது பண்ணாலோ நீங்க மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வியாதிகளும் சஸ்தமாகுது. எல்லா வியாதிகளும் சஸ்தமாக்குது. ஏன்னா உங்களை குத்துனவன் எதிரிதான், அவன் மூலியமா தான் இன்னைக்கு நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துருக்குது. ஆனா ஆண்டவர் அவங்கள மன்னிக்க சொல்றாரு. அவங்கள மன்னிக்கும் போது உங்க வாழ்க்கையை முழுமையா விடுதலாகுது. ஏன்னா யார் நம்ம ஏமாத்தினார்களோ, யார் நம்மளை குத்தினார்களோ, யார் நம்மளை சபிச்சார்களோ, யார் நம்மளுக்கு வாழ்க்கையில தூஷணமா பேசிட்டே இருக்கிறாங்களோ, இப்படிதான் சிலுவையில் ஆண்டவர் பார்க்கிறாரு, எல்லாரையும் பார்க்கிறாரு. பிசாசு வந்த பத்தியா, உன் சொந்த ஜனங்களே உன்னை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க பாத்தியான்னு. ஆண்டவர் பிசாசை பார்க்கிறாரு, ஜனங்களை பார்க்கிறாரு. பிதாவே
இவர்களை மன்னிங்கன்றார். பிதாவே இவர்களை மன்னிங்கன்றார். ஏன்னா இந்த மனுஷங்களுக்கு பின்னாடி இருக்கிற சாத்தானோட தந்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கல. அப்போ சாத்தானோட தந்திரம் எப்படின்னா, உங்களை மற்றவங்களை மன்னிக்க விடாதபடிக்கு இருதயத்தை கட்டி வச்சுருக்கிறதுனால நம்ம வியாதியில போறோம், நம்ம ஃபைனான்ஸ் பிரச்சனையில மாற்றோம், நம்ம பிஸ்னஸ் ஒரு பிரச்சனையில் லாக் ஆகுது, நம்ம வேலையில் நம்ம செய்கிறதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு நம்ம வருமானம் சம்பாதிக்கிறதோட அதிகமாக செலவாகுது. ஏன் எனக்கும் தான். எப்படி ஆண்டவரேன்னு யோசிச்சு பார்த்தா, நீ இந்த உலகத்தை மன்னிச்சுட்டே இரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மன்னிச்சுட்டே இரு, எல்லா ஜனங்களையும் மன்னிச்சுட்டே இரு, நீ மன்னிக்க மன்னிக்க உன்னை நான் உயர்த்துறேன் அப்படின்னு. எப்போ நான் எல்லாரையும் மன்னிக்கிறேனோ நானே இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன நானே பார்த்துட்டு இருக்கிறேன். இவ்வளோ நாள் மற்றவங்கள மன்னிக்காததுனால தான் நானும் வளர மாட்டேங்கிறேன், அவங்களே வளர விட மாட்டேன்னுக்கிறேன், வளர விடலை. இந்த மன்னிப்பு, தேவனோட மன்னிப்பு எனக்குள்ள வந்த பின்னால தான் இப்போ நான் நீதி பேசுறதை விட்டுட்டேன். ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா வாக்குவாதம் பண்றதை விட்டுட்டு நான் என்ன பண்ண, அந்த நீதி, நம்ம வாக்குவாதம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நீதி பேச ஆரம்பிக்கிறோம். ஒரு தப்பை பண்ணிடுவோம், அப்புறமா அந்த தப்புக்கு வந்து நான் பண்ணது சரியா இருந்தாலும் சரி, சரியில்லைனாலும் சரி, நான் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா நான் பண்ணது சரின்னு நிரூபிக்கிறதுக்காக. நான் ஒரு இடத்துக்கிட்ட நான் நியாயமாக தான் நடந்திருக்கிறேன், ஆனால் நான் அதை நிரூபிக்கிறதுக்காக நான் போய் என்ன பண்ணுறேன், போராடுறேன். ஆனால் இயேசு எந்த இடத்துலையும் போராடல. அவரை அவமானப்படுத்தின வந்தாங்களா, கிராஸ் கொஸ்டின் கேட்க வந்தாருங்களா? ஆண்டவர் உள்ளதை சொல்றாரு. அவங்க வாக்குவாதம் பண்ணும் போது, அடிக்க வந்த போது அவர் என்ன பண்றாரு, ஒதுங்கி போறாரு. வாக்குவாதம் பண்ணல. ஏன்னா வாக்குவாதம் பண்ண போனா அவங்க பாவத்திலேருந்து மீட்க முடியாது. ஒதுங்கி போறதுனாலையோ பொறுமையா போறதுனாலையோ, பொறுமை எப்படின்னா பூமியை சுதந்திரித்து கொள்ள வைக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள போராட்டம் பிசாசு தந்திரமா எடுத்துட்டு வருவான். ஒரு சபைக்கு வரும்போது போராட்டம் வரும், அதுல எடுத்து டிசிஷன், நான் போகுவேன், என் குடும்பத்துல எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நான் நிற்குவேன்னு நிற்கிறவங்க தான் எல்லா பாவங்களுக்கும் ஜெயித்தவர்களா இருப்பாங்க. ஒரு நீதிமானும் இந்த உலகத்துல இல்லையா. எல்லாரும் பாவிகளா இருக்கும் போது பாவிகளை ரட்சிக்க தானே சேனைகளின் கர்த்தர் வந்தாரு. சொல்லுங்க, பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா அவரோட நாமத்துல விடுதலை உண்டு, பாவ மன்னிப்பு உண்டுன்னு நீங்க நம்பணும். அதை நம்புனீங்கன்னா ஒவ்வொரு மனுஷத்தையும் பார்க்கும் போது, ஆண்டவரே என்ன மன்னிச்சது போல அவர்களையும் மன்னிங்கன்னா நீங்க வாங்கின கடன் மன்னிக்கப்படுகிறது. ஏன்னா நீங்க ஒருத்தரை மன்னிச்சிட்டீங்க. நீங்க யாருக்கு கடன் கொடுக்குறீங்க? மறுபடியும் கர்த்தருக்கே கொடுக்குறீங்க. எனக்கு ஒருத்தர் காசு தரணும், எனக்கு அவங்கக்கிட்ட யோசிக்கும் போதெல்லாம் முன்ன கோபம் வந்துட்டுருந்துச்சு. அப்புறமா ஒரு ஜெபம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நீ ஏன்டா கடன் அவனே கொடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், உன் காசு வரமானுக்குது. நீ ஒரே ஒரு ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம்னா, ஏசப்பா இவர்கிட்ட இருக்கிற பணம் நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இப்போ காசு யாருக்கிட்ட இருக்குது? இவர்கிட்ட இருந்து எங்க போயிருக்குது? தேவன் இடத்துல போயிருக்குது. இப்போ தேவன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுக்கு இவரை நான் மன்னிக்கிறேன். இப்போ நான் மன்னிக்க கடன் செலுத்தாத ஒருத்த மனுஷனால முடியலன்னா நம்ம மன்னிக்கும் போது இங்க இருக்கிற அக்கௌண்ட்ல இருந்து டபுளா மாறுது. ஏன்னா நான் தேவனுக்கு கடன் கொடுத்துட்டேன். இந்த நபரை நான் மன்னிச்சவளுக்கு எங்க போகுதுன்னா தேவன் இடத்துல போகுது. மறுபடியும் நான் யாருக்கு கடன் கொடுத்துருக்கிறேன்? அவர் எனக்கு ரிட்டர்ன் செலுத்துவாருங்க. இழந்து போனதெல்லாம் மறுபடியும் மீட்டு கொடுப்பாருங்க. இந்த வருஷத்துல எதேதோ சம்பாரிச்சோன்னு நினைச்சோம்ல, ஆனா இந்த வருஷத்துல இயர் எண்டுக்கு வந்திருக்கிறோம். நான் யாரெல்லாம் மன்னிச்சிருக்கிறேன்னு லிஸ்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் நான் மன்னிச்சிருக்கிறேன், யாருக்கெல்லாம் நான் மிரட்டி இருக்கிறேனோ அவங்களெல்லாம் நான் மன்னிச்சிருக்கிறேன்னா, யாருக்கிட்டெல்லாம் நான் கோபப்படாத அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் லாபம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன்றாரு. எப்படின்னா மனுஷங்களை சம்பாதிக்கிறதுக்காக. மனுஷங்களை சம்பாதிக்கிறதுக்கு தான் தேவன் பணத்தை கொடுக்கிறாரு.
பணத்துக்காக மனுஷங்களை சம்பாதிக்க கூடாது. மனுஷங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் தேவன் செலவழிக்க சொல்றாரு. ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, வேலைகளை தராரு, அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கான அந்த ரூட்டை தராரு. அப்போ இந்த பணத்துக்காக நம்ம ஃபேமிலி என்ன பண்றோம், நொறுக்கடிக்கிறோம், அவமானப்படுத்துறோம். ஏன்னா நம்பிக்கை பணத்து மேல வச்சிருக்கிறோமே தவிர நம்பிக்கை தேவன் மேல வைக்கல. தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க நீதிமான்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அவங்க பாவத்தை மன்னிச்சுட்டாங்க, எல்லாரோட ஆசைகளை நிறைவேற்ற புறப்படுவாங்க. சுவிசேஷம்னா என்ன தெரியுங்களா, ஒவ்வொருத்தர் முகத்திலையும் சந்தோஷத்தை வர வைக்கணும். எப்படிங்க வசனம் எங்கெங்க வசனம் இருக்குது, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். சுவிசேஷம் சொல்ல போறவங்களோட பாதம் அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாறுதுங்க. அதே மாதிரி சுவிசேஷம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒரு வீட்டுக்கு போறவங்க, அந்த வீடு நல்லா இருக்குங்க, ஆசீர்வாதமா இருக்குங்க, அந்த வீட்டில் வியாதியே இருக்காதுங்க. ஆனா கெட்ட மைண்டு வச்சுன்னு நம்ம போனோம்னா நம்ம ஃபேமிலியும் பிரச்சனையில் இருக்கும், அவங்க ஃபேமிலியிலையும் பிரச்சனை இருக்குங்க. குருடனுக்கு வழிகாட்ட குடும்பம், ரெண்டு பேரும் என்ன ஆகும், இருளில் தான் இருப்பாங்க. ஒருத்தன் இருளில் இருந்து நான் பண்றதுதான் சரி, நீ பண்றதெல்லாம் தப்பு தப்புன்னு சொன்னா, வேதம் சொல்லுது யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, நீ மற்றவனை குற்றம் சாட்டுற, நீ இன்னும் நீ இருளில் தான் இருக்கிற, உன் சகோதரனை குற்றம் சாட்டுற, இன்னும் நீ எங்க இருக்கிற, இருளில் தான் இருக்கிற. நீ வெளிச்சத்துல இருக்கிறவனா இருந்தா நீ ஜபிக்கிறவனா இருப்ப. அந்த குடும்பம் வெளிச்சத்துல வரணும், ஜபம். அப்ப வெளிச்சம்னா என்னங்க தெரியுங்களா, வசனம் சொல்லுது அன்பு, லவ். ஒருத்தரை நேசிச்சாதான், அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாதான் இந்த வெளிச்சம் என்னன்னா நித்திய வெளிச்சம் அவருக்குள்ள. ஏன்னா இயேசு தான் மாதிரிங்க. நம்மளாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவர் கூட இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு ஒரு உயிரை கொடுக்குறாரு. ஒரு சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பை விட வேற எந்த அன்பும் இல்லைங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களெல்லாம் சிநேகிதனேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா, இப்போ எத்தனை பேரை நம்ம ஃபேமிலிக்காக நம்ம உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம நண்பனுக்காக நம்ம உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறோம். ஒருத்தன் சொல்லி செய்யாம இருப்பான், ஆனா உண்மையான தேவனோட பிள்ளைகள் என்ன தெரியுங்களா, அறிக்கையிட மாட்டாங்க, ஆனா செஞ்சு காமிச்சிடுவாங்க. ஆண்டவர் உங்களெல்லாம் பார்த்து எனக்கு சொல்றாரு, நீங்க எல்லாம் மற்றவங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, அதுதான் தேவனுக்காக உயிரை கொடுக்கறதுன்னு அர்த்தம். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு பிரச்சனைக்காக ஓடி போய் நிக்கிறவங்க தான் தேவ தூதர்கள். நீங்கெல்லாம் தேவ தூதர்களாம். இன்னும் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒருத்த இது நியாயம்னு காண்பிக்காம, நியாயத்துக்கு பின்னாடி போராடாம, நீதினா எது தெரியுங்களா, லாஸ்ட் வசனத்தை படிச்சு முடிக்கலாம். கலாத்தியர் எடுத்துக்கோங்க, 2ஆம் அதிகாரம் 15-16. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல், புறஜாதிகள் இடத்துல பிறந்த பாவிகளாயிராமல், சுபாவினத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும். சுபாவத்தின்படி யூதரா இருக்கிறோமா? சுபாவத்தின்படினா ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்கும். அந்த கலாச்சார பிரகாரமாவே ஒரு மனுஷனை பார்க்காம, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து. நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனுஷன் நீதிமானா ஆக்க மாட்டான். எப்படி நியாயப்பிரமாணம் சொன்னா, நம்ம இவ்வளவு நாள் நம்ம ஒரு நியாயம்னு சொல்லி நம்மளுக்கு நாமளே பேசிட்டு இருப்போம் இல்லைங்களா, ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, ரூல்ஸை பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, எங்கள் கலாச்சாரம் இப்படி, எங்கள் இந்துவில் இப்படி கலாச்சாரம் இருக்குது, முஸ்லீமில் இப்படி கலாச்சாரம் இருக்குது, கிறிஸ்டியனில் இப்படி கலாச்சாரம் இருக்குது, இப்படி எல்லா உலகத்தில் எவ்வளோ மதங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அவ்வளோ மதத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணி அதன்படியே நடக்கிற நீங்கள், யூதர்களை பாரம்பரியப்படி செய்கிற நீங்கள், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு, நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மேல், கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளானோம். விசுவாசிகளான ஆனோமா? எப்படின்னா, ஒரு நீதிமான் ஆக்கப்படுறோம்னா, இப்போ மோசஸ் கிட்ட 10 கட்டளை கொடுத்தாருங்க இயேசு. எதுக்காக கொடுத்தாருன்னா, எல்லாரும் தேவனிடத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த கட்டளைகளை கொடுத்தாரு. ஆனா அந்த கட்டளைகளை யாராலையும் ஃபாலோ பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்றாங்க.
எவ்வளோதான் அந்த 10 கட்டளைகளை ஃபாலோ பண்ணோன்னா 10 கட்டளை மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பாரத்துக்கும் ஒவ்வொரு குறிகளை செலுத்தணும், இந்த ஆடம் பலி கொடுக்கணும், எவ்வளவோ லிஸ்ட் இருக்குதுங்க. அதனால மனுஷனோட இருதயம் அந்த தேவனை தேடுறதுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த நியாயப்பிரமாண சாசனத்தை தேவன் உடைச்சாதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து அந்த நிப்பை ஒடிக்கணும்னா இயேசு தான் அந்த பெண்ணு. இந்த நியாயப்பிரமாணன்ற ஜட்ஜு அவர் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவர் உடைக்கணும்னா அவர் மறிக்கணும். அந்த பிரமாணம் ஒடியணும்னா அந்த பிரமாணம் எழுதினவர் மறித்தால் ஒழிய அந்த பிரமாணம் ஃபாலோ ஆகாது. இன்னைக்கு நம்மளுக்கிட்டலாம் ஒரு பிரச்சனை வந்து பின்னாடியே வந்துன்னு இருக்கும்போது நம்ம பயப்படுறோம், சந்தேகப்படுறோம், கோபம் எரிச்சல் ஆகுறோம். ஏன்னா நம்ம சொந்த முயற்சினாலே எடுத்து நம்ம சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட நியாயப்பிரமாணத்தினால நம்ம ஜெயிக்க முடியல. ஆனால் தேவனோட அன்புனால நம்மளால ஜெயிக்க முடியும்னா அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் பெண்ணு. அந்த ஜட்ஜ்மெண்ட் உடைக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணம் உடைஞ்சாதான் தேவன் இரக்கமுள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம்ம மேல அவ்வளவு கிருபையா இருக்கிறார். ஆனா இப்போ உங்களை எல்லாரையும் இல்லை, இந்த உலகம் முழுவதையும் ஈஸியா தேவன் இடத்துக்கு வர வைக்க முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறதுனால. நான் மட்டும்தான் பரலோகம் போகணும், நீ தப்பு பண்ணேன்னா நீ நரகத்துக்கு போவேன்னு சொல்றது நியாயப்பிரமாணம். ஆனா ஆண்டவரே என்னை மன்னித்தது போல மற்றவர்களையும் மன்னியன்னு சொல்றது தான் கிருபை. இப்போ என்னை மன்னிச்சது போல ஆண்டவரே மன்னித்து, நான் இவங்க வர மட்டும் நான் வரமாட்டேன் பரலோகத்துக்கு, அட்டம் பிடிக்கிறேன் இப்போ இயேசுவின் நாமத்தினால. இவங்கெல்லாம் வர மட்டும், இந்த ஊர் ஜனங்க வர மட்டும், எல்லாரும் ரட்சிப்பில் வர மட்டும் நான் பரலோகத்துக்கு வர மாட்டேன். நான் எப்படி டிசைட் பண்ணணும்? இயேசுவும் அதே போல தான். நீங்க எல்லாம் வர மட்டும் அவர் பரலோகத்துக்கு யாரையும் உலகத்தை அழிச்சிட்டுன்னு போக மாட்டாரு. எல்லாரையும் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு தான் அவரே இந்த உலகத்துக்கு ஒளியா வந்தார், கிருபையா வந்தார். யாருமே கெட்டு போக கூடாதான். எல்லாருமே இந்த சமாதானத்துக்குள்ள வருவாங்க, மன்னிப்புக்குள்ள வருவாங்க, சந்தோஷத்துக்குள்ள வருவாங்க. வியாதியஸ்தர்கள் மேல கைய வைங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் இருள் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அவன் தன் போர்வைகளை போத்தி எல்லாரும் மாயமான வழிக்கையில ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள்னா எதுனா சத்தியம்? இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். இவருக்குள்ளதான் வெளிச்சம் இருக்குது. நான் போராட முடியாது. நான் போராடினா நான் இருள்ல இருக்கிறேன். என்ன நானே காப்பாத்திக்கணும்னு நினைச்சா நான் எங்க இருக்கிறேன்? இருளில் இருக்கிறேன். ஆண்டவரே என்னால முடியாத, ஆண்டவரே என்ன ஆளுகை செய்யுங்க. சிம்பிள். இப்போ ஒரு சின்ன ஒரு ஜெபத்தினால தேவனோட ராஜ்யமே நம்மளுக்குள்ள வந்துடுச்சு. சின்ன ஒரு ஜெபத்தினால ஆண்டவரே என்னால முடியாதுன்னு எப்போ என்னோட ராஜ்யத்தை நான் ஒடிச்சு தேவனோட ராஜ்யத்துக்கு நான் கீழ்படுகிறேனோ இப்போ எனக்குள்ள கீழ்படுகிற பிள்ளையின் குணம் வந்திருக்குது. நியாயம் பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுங்க, என்னன்னாக்க கீழ்படியாமின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஏன்னா நான் தான் கரெக்ட் நாங்கரமா பேசுறது. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து ஒருத்த மனுஷனுக்குள்ள வந்து ஒருத்தனை மன்னிச்சனாக்கா, அந்த வரி வசூலிக்கிறவன் மத்தேயு இருந்தான். என் பின்னே வானவளுக்கு அவன் யோசிக்கிறான், இந்த உலகம்லாம் என்ன பாவின்னு சொல்லிச்சு, அநியாயமா வசூலிக்கிற அப்படி இப்படின்னு எல்லாமே குற்றம் தான் சாட்டினாங்க. ஆனா இவரு என்னை அன்பா கூப்பிட்டுருக்கிறாரு. அன்னைக்கு விட்டாங்க. உண்மையான அழைப்பு ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா பாவத்தை திரும்பே பார்க்க மாட்டான். இன்னைக்கு என்ன கூட ஆண்டவர் அழைச்சாரு. இன்னைக்கு பாவம் என்ன வந்தா ஈஸியா நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம்னா அவ்வளவும் நான் பார்த்து அனுபவிச்சதுனால தான். இந்த அன்புக்கு முன்னால பிரதர் பார்ட்னர், இந்த அன்புக்கு முன்னால வேற எந்த பாவமும் வந்தா நம்மள ஜெயிக்க முடியாது. தைரியமா எழும்பி பிரகாசிங்க. யாரும் உங்களை குற்றம் சொன்னாலும் ஆண்டவரே நான் பாவிதான், என்னை மன்னிச்சிங்கல்ல, என்னை குற்றம் சாட்டுறவங்களும் மன்னிக்கப்படட்டும், என்னை குற்றம் சாட்டுறவங்களும் மன்னிக்கப்படட்டும். நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கிற மட்டும் நான் விடுறதில்ல. அவங்களையும் பிசாசு தொடக்கூடாது, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த ஜபம் தான் வேணுமா இருக்குது ஆண்டவருக்கு.
நான் 3 வேளை உபவாசம் பண்றேன், நான் 4 வேளை சாப்பிட்றேன், ஆண்டவரே என் ஜெபத்தை நீங்க தான் கேட்டாகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற ஜெபம் இல்லை. பாவியா இருக்கிற என் மேல கிருபையாயிரும் ஆண்டவரே, பாவியா இருக்கிற என் மேல கிருபையாயிருங்க ஆண்டவரே அழுது ஜெபிக்கிற ஜெபம் தான் நம்மளுக்கு வேணுமா இருக்குது. ஏன்னா நீங்க யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும். நான் ஆண்டவருக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. பேதுருக்கிட்ட வந்து என்ன நேசிக்கிறியான்னு கேட்டாரு. ஆமா ஆண்டவரை நேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாக்கு வழியா வந்துச்சு. 2வது வாட்டி கேட்டாரு. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு டீப்பா யோசிச்சு பார்த்தா ஆண்டவர் ஆமா ஆண்டவர். இன்னொரு வாட்டி கேட்டவளுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு ஆண்டவரே உங்களுக்கே எல்லாமே தெரியும். இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களை பத்தி தெரியாதா? உங்க ஃபேமிலி பத்தி தெரியாதா? இனி வர ஜெனரேஷனை பத்தி தெரியாதா? இல்ல இதுக்கு முன்னாடி கடந்து போன ஜெனரேஷனை பத்தி தெரியாதா? நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவன். அவரு உங்களை உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறாருன்னா அடுத்தது என்ன செய்ய போகிறாருன்னு அவருக்கு தெரியும். அப்ப நீங்க சும்மா மட்டும் இருங்க, அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீங்க தேவனை தேடுறவங்க தான், தேவனுக்கு கீழ்படுகிறவங்க தான் நீதிமான். அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்றதுன்னா நீதிமானுக்கு ஜட்ஜஸா ரைச்சியஸ். இன்னொரு வசனம் சொல்லுது அவங்க வந்து ஜஸ்டிஸ், நீதிமான்கள் வந்து ஜஸ்டிஸ் பண்றாங்களாம். அந்த ஜஸ்டிஸ்க்கான அர்த்தம் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் தான். நான் ஒருத்தருக்கு நியாயம் தீர்த்தனா கண்டிப்பா நியாயம் தீர்க்கிற நாளில் நான் அவர் முன்னாடி இருக்கிறேன் பதில் சொல்றதுக்கா. ஆனா அவருக்கு இறங்கி கிருபையை தந்திருக்கிறாருன்னா இன்னைக்கு எல்லாரையும் நான் மன்னிக்கிற குணத்துல நான் இருந்துட்டே இருந்தேன்னா இப்போ அவரோட ஊழியத்தை நான் எப்படின்னா சந்தோஷமா செய்யறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் படிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்ற வசனம் சொல்லுது. நீதி நான் அந்த இயேசு கிறிஸ்து தான் நீதி. அவர் எல்லாமே பார்த்துக்குவாருன்னு நீங்க நம்பி ரெஸ்ட்ல இருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேள்வி வந்துச்சுன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிறாரு, நீ பொறுமையா இருன்னு சொல்லிக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என் இடத்துல வாருங்க அப்படின்னா பாரத்தை ஒரு வாட்டி பர்டன் அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க எடுத்து தலையில வச்சுக்காதீங்க. எப்போ அதுக்கான விஷயம் வந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட தான் பாரத்தை கொடுத்துட்டேன்ல அப்படின்னு நம்பும் போது இப்ப யார் நீதிமானுங்களாம்? அவர் மேல விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு தான் நீதிமானுங்களாம். நீதி மேல் பசிதாகம் இல்லை. எந்த போராட்டம் வரட்டும் நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன். உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் அவர். யூதராஜ சிங்கம் உங்களுக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் ஆயுதப்படுத்துறாராம். அதுக்கப்புறம் எப்படி வருது தெரியுங்களா? 1000 சேனைகளோட உங்களை பாதுகாப்போட நீங்க போவீங்க. ஒருவனும் உங்க மேல கை போடவே முடியாது. இப்ப தேவ ராஜ்யமே உங்க கூட பாதுகாப்பா வருது. ஆனா அவசரப்பட்டு நான் போய் முன்னாடி எல்லா வேலையும் செய்யும் போதுதான் இருளில் போய் சிக்கிக் கொள்ளுகிற. அதுக்கு தான் பொறுமை உள்ளவன் பூமி ஆள்வனா தேவனோட ராஜ்யமே நம்மளுக்கு எஸ்காட்டுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைந்து அவர்கள் கலக உயர பருக்கிறத போல பிரகாசிக்குவார்கள் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க எல்லாம் பிரகாசிக்கணுமா? பொறுமையா இருங்க. அப்போ நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்களா இருப்பீங்க. எதை செஞ்சாலும் எனக்கு போதும், இன்னைக்கு எனக்கு இது வருமானம் போதும் என்ற மனத்தாழ்மையோடு இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாதே. தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே
யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாளின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே, இந்த இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எந்த தீங்கும் எந்த காரியங்களும் எங்களை நினைக்காது. உம்முடைய சிறுகுனால எங்களை மூடி மறைத்து பாதுகாத்திருக்க. நாங்கள் செய்கிற வேலைகளை எல்லாமே உங்க கரத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லாம் ரத்தம் சம்பந்தப்பட்டவர்களும் நண்பர்களும் எங்கள் பிள்ளைகள் எல்லாருமே உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. பாச ஊழியக்காரர்களுக்கும் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. உங்களோட அன்பு ஊழியக்காரர்களை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இந்த தேவனோட ராஜ்யத்தில் இணைந்து உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவர்களாக இந்த சிறு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ண என் குடும்பத்தை, இந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் இன்னுமே இந்த தீங்கை காணக்கூடாது, தீங்கு இந்த வாழ்க்கையில் அணுகாது. இந்த குடும்பத்தை சுற்றிலும் வேலையடிக்கிறோம். இன்னும் உம்முடைய அறிந்து கொள்கிற பிள்ளைகள் ஆன்லைனில் பார்க்கிற யாவரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளட்டும். இந்த இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்தமாம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஜோரா கையை தட்டுங்க, ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க.